வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் டெட் தேர்வில் 96% கேள்விகள் தவறு என்ற செய்தி நாட்டு மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி உண்மைதானா? உண்மையாகவே 96% கேள்விகள் தவறாக இருந்தால் அடுத்து என்ன நடக்கும்? ஒருவேளை இது உண்மையானால் அடுத்தடுத்து டிஆர்பியோடைய நிலைமை என்னதான் ஆகும்? இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி அலசி பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. டெட் தேர்வில் 96% கேள்விகள் தவறு. 35,000க்கும் மேற்பட்டோர் முறையீடுகள் செஞ்சுருக்காங்க. முடிவுகள் எப்பொழுது? நவம்பர் 15-16 தேதிகளில் நடைபெற்ற டெட் தேர்வில் சுமார் 96% கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்றது தெரிந்துள்ளது. தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடத்திய டெட் தேர்வில் கேள்விகள் பல தவறாக இருப்பதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. நவம்பர் 15-16 தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வுகள் நடைபெற்றது. இதற்கான உத்தேச விடைக்குறிப்பு கடந்த நவம்பர் 25ஆம் தேதி வெளியானது. இந்த நிலையில் இந்த தேர்வில் 2 தாள்களிலும் ஏராளமான கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ ஏராளமான கேள்விகள் இந்த 2 தாள்களுமே தவறாக இருப்பது, குறிப்பாக தாள் 2ல் 150 கேள்விகளுக்கு 142 கேள்விகள் தவறாக இருப்பதாகவும், அதாவது சுமார் 96% கேள்விகள் தவறு. ஸோ இது எப்படி தவறு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு புக்கு வேறு ஒரு புக்கில் வச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக புள்ளி கமா எழுத்து பிழை மிஸ்டேக்கு இந்த மாதிரி எல்லாமே வச்சு தவறுதலாக இருக்குது அப்படின்றத அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய வல்லுநர் குழு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆராய்ந்து பிறகு ஒரு நல்ல செய்தி வெளியிடுவாங்க. கண்டிப்பாக போனஸ் மதிப்பெண்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 மதிப்பெண்ணாவது கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக 100% அட்லீஸ்ட் ஒரு 10 மதிப்பெண்கள், அதிகபட்சம் 20 மதிப்பெண்கள் தாள் 1 மற்றும் தாள் 2க்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ டிஎன் டெட்டில் பார்த்திங்கன்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது கட்டாயமாக எழுதணும். கோர்ட்டுடைய உத்தரவு. ஆல்ரெடி பணியில் இருந்தாலும் சரி, இவங்க எழுதுனா மட்டும்தான் பணியில் தொடர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துருச்சு. கோர்ட்டுடைய நியூஸ் வந்ததுனால இந்த தேர்வை 4,20,000 பேர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு 3,80,000 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட டெட்டில் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களை போல் பாஸ் மதிப்பெண்கள் தமிழகத்தில் கிடையாது. தமிழகத்தில் பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 55%, மற்ற மாநிலங்களில் 50%. இதை மாற்றுங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கோரிக்கைகள் எல்லாமே வைத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 50% மாறுமா அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆசிரியர்களுக்கு இந்த டைம் நல்லது நடக்க இருக்குங்க. கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் ஒரு அரசாணை ஜிஓவை வெளியிட போகிறாரு. ஸோ அந்த ஜிஓ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் டெட் ஆசிரியர்களுடைய மதிப்பெண்கள் குறைப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத 100% சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப பிசி எம்பிசிக்கு எல்லாத்துக்குமே எஸ்சி வர்த்திக்கு 75 மார்க்கும், எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்களும். அவங்களுக்கு மட்டும் ஆல்ரெடி கோர்ட்டுடைய உத்தரவு வந்ததுனால அவங்களுக்கு இப்போவும் 60 மார்க் தான் இருக்குது. ஸோ மீதி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 75ஆவது குறைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த செயல்முறை மற்ற மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குங்க. இல்லாத ஒன்று கேட்க கிடையாது, இருக்கிறத மேற்கோள் காட்டி கேட்குறாங்க. ஸோ அதை அரசு செய்வாங்க. அரசு செஞ்சால் ஆசிரியர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்றது கண்டிப்பாக இந்த டைம் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டோடைய ரிசல்ட்டு. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்கள், அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் 20லேருந்து 28க்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. இதுதான் டெட்லைன் அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ 20 to 28க்குள்ளார அதிகாரப்பூர்வமாக வெளியிடணும். அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் பொங்கலுக்கு மட்டும்தான் டெட்டோடைய ரிசல்ட்டு. பொங்கலுக்கு முன்னாடி டெட்டோடைய ரிசல்ட்டு கிடையாது, பொங்கலுக்கு பிறகு அதோடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.